வணக்கம் மாணவர்களே, பெற்றோர்களே. ஜிகே கும்பையா, கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இன்றைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பேச போகிறோம். அதாவது மன அழுத்தம். மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதை எப்படி கையாள்வது. நான் நேற்று ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸில் மிகப்பெரிய ஒரு மனநல மருத்துவரை சந்தித்து அவர்கள் கூறிய கருத்துக்களை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்களுக்கு ஏன் மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று கேட்ட பொழுது, மாணவர்கள் தங்களுடைய தகுதியை மீறிய சில குறிக்கோள்களை முன்னிறுத்தி அதை நோக்கி பயணிக்கிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு மன அழுத்தங்கிறது ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. சில மாணவர்களால் அந்த குறிக்கோள்களை அடைய முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மிகப்பெரிய மன அழுத்தமாக மாறிவிடுகிறது. எனவே மாணவர்கள் அவர்கள் சாதிக்கக்கூடிய அளவிலே கோல் செட் செய்து அதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கூறினார்கள். இது சரியான ஒரு கருத்து. இரண்டாவது, மாணவர்கள் படிக்கும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக படிப்பதனாலும் மன அழுத்தம் ஏற்படுகிறதுன்னு சொன்னாங்க. அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்றது? 25 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் செய்ய வேண்டும். அந்த நேரங்களே அவர்கள் நண்பர்களோட பேசுவதோ, அம்மா அப்பாவோட பேசுவது, டிவி பார்ப்பது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஈடுபடுவாங்க. அப்படிங்கும்போது தொடர்ச்சியான ஒரு படிப்பு இல்லாமல் பிரேக் விட்டு படிக்கும் போது அவர்கள் படிக்கிற விஷயங்களும் அசைப்படுவதற்கும் அவர்களுக்கு அந்த 5 நிமிடம் டைம் உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா, அது மூலியமாகவே ஏற்படக்கூடிய மன அழுத்தம். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள்லையும் கேம்ஸ் விளையாடுறதுல தீவிரமாக இருக்கிறாங்க. எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அவங்க கேம்ஸ்லேயே டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, 18 வயதுக்கு முன்பாக அவர்கள் கேம்ஸ் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் சொல்கிறாங்க. அதில் அடிமையாகி விட்டார்கள் என்றால் அதில் மீள்வது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, அதாவது ஃபோன்பே, ஜிபே, இந்த மாதிரி இதெல்லாம் 18 வயதுக்கு குறைவாக உள்ளவர்கள் அதை பயன்படுத்துவது தவறு. பயன்படுத்தும் பொழுது சில பண விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் முற்றிலும் சரியான விஷயமாக நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோல் செட் பண்ணுறது எப்படி, அதாவது நாம் சாதிக்கக்கூடிய அளவிலே கோல் இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறத கேட்கும்போது செட் பண்ணுற கோல் ஸ்மார்ட் கோலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் கோல்னால் என்னதுன்னா, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக அதை செய்யறதுக்கு முற்படும் பொழுது அந்த விஷயத்தை பற்றியான முழுமையான விவரங்களை தெரிந்து கொண்டு அதில் நம்முடைய சாதனை ஆரம்பிக்க வேண்டும். சாதனையுடைய முதல் ஸ்டெப் அதிலேயே இருக்க வேண்டும் சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மெஷரபிள். நீங்கள் சாதிக்கிறதுக்காக செட் பண்ணிருக்கிற கோல் அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மளால் எவ்வளவு முடியும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நிர்ணயம் செய்து அந்த நிர்ணயத்தின்படி நாம் நகரும் பொழுது அந்த கோல் ஈஸியாக நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, மெஷரபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அச்சீவபிள். நம்மளால சாதிக்கக்கூடிய கோல்ஸ் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா? முடியாது, கண்டிப்பா. எல்லாரும் இன்ஜினியர் ஆக முடியுமா? முடியாது. எல்லாரும் MS தோனி ஆக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆனா எல்லாருக்கும் திறமை இருக்கு. ஸோ அவங்கவுங்க திறமை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அந்த திறமையை முன்னெடுத்து அதை மெருகூட்டி நம்ம சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் என்பதுதான் அச்சீவபிள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெலவெண்ட். ரெலவெண்ட் அப்படின்னா தொடர்புடைய. இப்போ உதாரணத்துக்கு கல்வி, மாணவர்களுக்கு எது தொடர்புடையது? கல்வி. அப்போ உங்களுக்கு கோல் கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு கோலாக இருக்கணும். இந்த ப்ளஸ் டூவில் நான் 600க்கு 600 எடுக்கணும், அல்லது 600க்கு 590 மார்க் எடுக்கணும், நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், அல்லது JEE மெயின் கிளியர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கோல் செட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டைம் ஃப்ரேம். நீங்கள் கோல் செட் பண்ணும்போது
ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் ஒரு சில விஷயங்களை முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் முன்னேற்பாடாக செய்யும் பொழுது அந்த கோல் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் கோல் செட் பண்ணுங்கள், வாழ்க்கையில் ஜெயிங்க அப்படின்ட்டு தான் அந்த மனநல மருத்துவர் மாணவர்களுக்காக சொன்னாங்க. நானும் முழுமையாக ஏற்றுக்கிறேன். நேற்று வந்து அந்த கான்ஃபரன்ஸுக்கு எல்லாரும் நீங்கள் கலந்துக்க முடியாது அப்படின்னால கலந்துக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களை எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அனைத்து மாணவர்களும் இதை வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்களுடைய கல்வியில் சாதனை புரிய ஜிகே கும்பையா கேரியர் கைடன்ஸ் சென்டர் வாழ்த்துகிறது. நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.